கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் கூட கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிற வார்த்தை 2 நாளாகமும் 7ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். இந்த ஸ்தலத்தில் செய்யப்படும் ஜெபத்திற்கு என் கண்கள் திறந்தவைகளும் என் செவிகள் கவனிக்கிறவைகளுமாய் இருக்கும். கர்த்தர் இந்த நாளிலும் கூட இந்த வார்த்தையின் வழியாக நம்மோடு கூட இடைப்படுகிற தேவனாக இருக்கிறார். இந்த ஓய்வு நாளை கர்த்தர் நமக்கென்று ஏற்படுத்தி கொடுத்தார். இந்த ஓய்வு நாளில் நம் கர்த்தருடைய சமூகத்துக்கு நாம் வந்து கர்த்தரை ஆராதிக்க வேண்டும், கர்த்தரை துதிக்க வேண்டும், கர்த்தருடைய நாமத்தை உயர்த்த வேண்டும், கர்த்தர் செய்த நன்மைகள் எண்ணி பார்த்து நன்றி செலுத்த வேண்டும். இந்த ஸ்தலத்தில் வந்து கர்த்தருடைய ஆலயத்தில் வந்து நாம் துதிக்கும் போது, ஆராதிக்கும் போது, அவர் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் போது வேதம் சொல்லுகிறபடி என்னை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த இடத்திலும் நான் உங்களிடத்தில் வந்து நான் உங்களை ஆஸ்வதிப்பேன் என்று சொன்ன கர்த்தர் தமது ஆலயத்தில் வந்து அவரை பிரஸ்தாபப்படுத்தும் போது கர்த்தர் நம்மை தேடி வந்து நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருப்பார். இதே வேத பகுதியில் 16ஆம் வசனம் சொல்லுகிறது, என் நாமம் இந்த ஆலயத்தில் என்றென்றும் இருக்கும்படி என் கண்களும் என் இருதயமும் எந்நாளும் இங்கு இருக்கும். கர்த்தருடைய கண்களும் கர்த்தருடைய இருதயமும் தமது ஆலயத்தில் எந்நாளும் இருக்கும், என்றென்றைக்கும் இருக்கும். அவரை நாம் சபையில் வந்து கூடி நாம் துதிக்கும்போது கர்த்தருடைய கண்கள் நம்மை நோக்கி பார்க்கும், கர்த்தருடைய செவிகள் நம்முடைய விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்கும், ஆராதனையின் சத்தத்தை கேட்கும், துதியின் சத்தத்தை கேட்கும். அப்படியாய் நாம் வந்து முழு உள்ளத்தோடு முழு பலத்தோடு ஆராதிக்கும் போது அவருடைய இருதயம் அதில் களி கூறும். கர்த்தருடைய இருதயம் அதில் களி கூறும்போது கர்த்தர் நிச்சயமாய் நம்மை ஆசீர்வதிப்பார். நம் வெறுமையான பாத்திரங்களாய் சபைக்குள்ளாய் வரலாம், ஆனால் கடந்து போகிற போது நிரப்பப்பட்டவர்களாய் நாம் கடந்து செல்வோம். ஆகவே இந்த நாளில் கர்த்தருடைய சபைக்கு நாம் போவோம், கர்த்தருடைய ஆலயத்தின் ஆராதனையில் பங்கு பெறுவோம். ஆண்டவர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்பதற்காய் அல்ல, என் கர்த்தரனை நடத்தினதற்காய், என் கர்த்தரனை பாதுகாத்ததற்காய், கர்த்தரனை போஷித்ததற்காய் நான் நன்றி பலிகளை கர்த்தருடைய சமூகத்தில் நான் செலுத்த வேண்டும். என் ஆவி ஆத்துமா சரீரத்தை பரிசுத்த ஜீவ பலியாய் கர்த்தருடைய சமூகத்தில் வந்து என்னையே நான் அர்ப்பணிக்க வேண்டும் என்ற அந்த முழு விசுவாசத்தோடு, நம்பிக்கையோடு, அந்த முழு வைராக்கியத்தோடு, அந்த வாஞ்சையோடு அவருடைய சமூகத்துக்கு வரும்போது, நம்மை பலிப்பிடத்தின் அண்டையில் நம்மை ஜீவ பலியாய் ஒப்பு கொடுக்கும்போது, பரிசுத்த பலியாய் ஒப்பு கொடுக்கும்போது, அவரை முழு உள்ளத்தோடு முழு பலத்தோடு ஆராதிக்கும் போது ஆசீர்வாதங்கள் நிச்சயமாய் கர்த்தர் செய்ய வல்லவராக இருக்கிறார். நம்முடைய உள்ளான இருதயத்தை கர்த்தர் பார்த்து நம் உள்ளான இருதயத்தை சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் ஆசீர்வாதத்தினாலும் நன்மையினாலும் கர்த்தர் நிரப்பி நம்மை நிரம்பி வழியை செய்து நம்மை அனுப்புகிற தேவனாக இருக்கிறார். கர்த்தருடைய சபைக்கு வருவோம், கர்த்தருடைய ஆராதனையில் பங்கு பெறுவோம், கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துவோம். கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் சமூகத்தில் வருகிறோம். இந்த நாளை எங்களுக்கென்று ஏற்படுத்தினீர், எங்களுக்கென்று இந்த ஓய்வு நாளை கொடுத்தீரப்பா, எங்களுக்கென்று ஒரு ஆராதனை ஏற்படுத்தி கொடுத்தீர். இந்த ஆராதனையில் சமூகத்தில் சபையில் வந்து நாங்கள் உம்மை துதிக்க, உம்மை ஆராதிக்க நீர் கிருபை தருவதற்காக ஸ்தோத்திரம். நாங்கள் மனமகிழ்ச்சியோடு ஆண்டவரை நீர் செய்த நன்மைகளையும் நீர் பாராட்டின கிருபைகளும் எண்ணி பார்த்து நன்றி பலிகளை செலுத்த எங்கள் ஆவியாத்மா சரீரத்தை பரிசுத்த ஜீவ பலியாம் சமூகத்தில் எங்களை தாழ்த்த அர்ப்பணிக்க நாங்கள் உம்மை தேடி வருகிறோம். ஆண்டவர் எங்களை இந்த நாளில் நிரப்புவீராக. உமது ஆசீர்வாதங்கள் நிரப்பப்படட்டும், நன்மை நிரப்பப்படட்டும், உள்ளத்தில் சமாதானமும் சந்தோஷமும் நிரப்பப்படட்டும். இயேசுவின் நாமத்தினால் எங்களே தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் வல்ல நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். கர்த்தருடைய சமூகத்துக்கு நாம் வருவோம், கர்த்தருடைய ஆலயத்துக்கு நாம் செல்வோம், கர்த்தரை துதிப்போம், ஆராதிப்போம். கர்த்தர் நிச்சயமாய் உங்களை நிரம்பி வழிய செய்து உங்களை ஆஸ்வதிக்க வல்லவராக இருக்கிறார். ஆமென்.